ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி வளர்க்க 1,56,000 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும், என்ன எலிஜிபிலிட்டி, எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது சுய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான தொழிலாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் குறுகிய காலத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். இந்த நாட்டுக்கோழி பண்ணையை அமைக்க அரசு பண்ணை அமைக்க ஆகும் கட்டுமான செலவு மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்கள், அதாவது தீவனத்தட்டு போன்றவை அதையெல்லாம் வாங்கறதுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு 4 மாதம் வரை வளர்றதுக்கான தீவன செலவு, இதையெல்லாம் சேர்த்து கோழி குஞ்சு வாங்குவதற்கான செலவு, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் 1,56,000 ரூபாய் உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. பண்ணை மற்றும் உபகரணங்கள் கோழி குஞ்சு வாங்குவதற்கு 3,13,000 வரை ஆகும் என தோராயமாக 250 குஞ்சுகளுக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பாதி அமௌண்ட்டை கவர்மெண்ட் உங்களுக்கு மானியமாக கொடுத்துருக்காங்க. மீதி அமௌண்ட்டை நீங்கள் சொந்த நிதி ஆதாரமாகவோ அல்லது நீங்கள் பேங்க் லோன் போட்டோ வாங்கிக்கலாம். இதற்கு கோழி பண்ணை அமைப்பதற்கான கட்டுமான செலவு ப்ளஸ் 250 கோழி குஞ்சுகள், அதாவது 4 வார வயதுடைய கோழி குஞ்சுகள் ஒசூர் கால்நடை பண்ணையிலேருந்து வழங்கப்படும். இவையெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க. இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றோர், திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த பண்ணை அமைக்க குறைந்தது 650 சென்ட் நிலம் வேண்டும். நிலம் அவங்களோட பேரில் இருக்கணும், அப்ளை பண்ணுறவங்களோட நேமில் இருக்கணும். ப்ளஸ் அந்த ஊர்லேயே நிரந்தரமாக குடியிருக்கிறவராக இருக்கணும். பண்ணைக்கு மின் இணைப்பு முக்கியமானதாக இருக்குது. அதுபோல் இந்த பண்ணையானது குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏன்னா அதோட ஸ்மெல் மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூரமாக தான் இருக்கணும். இந்த பண்ணையை அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது தொடர்ந்து மேற்கொள்ள உறுதிமொழி அளிக்க வேண்டும். ஸோ இது யார் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை மருந்தகத்தில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மும் கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்கக்கிட்டவே கொடுத்தீங்கன்னா எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வழி செய்வாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.